ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு படம். நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. நல்லா இருந்துச்சு படம் உண்மையிலே. அதான் ப்ரோ இருக்கு ஒர்த்து. எப்படி சொல்ல, நான் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தப்போ மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். வந்து போக பார்த்தா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு பரவாயில்ல, ஒர்த்து தான், நல்லா தான் இருக்குது. போலீஸோட ஆக்டிங் வந்து செம மஜா. ஒரு வித்தியாசமான கதை காலத்தில் நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. சினிமாவை பற்றி, ஓல்டு சினிமாவை பற்றி நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. துல்கர் சல்மான் நடிப்பு சூப்பராக இருக்கு. சமுத்திரகனி பக்கா வில்லன் கேரக்டர் பக்காவாக இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. எக்ஸலன்ட் மூவி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆசம் மூவி, சூப்பர். டல்கர் எல்லார் ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கேரக்டருக்கு எல்லாம் அந்த சீக்வன்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக பிரித்து எல்லாரோட ப்ரெசன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நான் படம் மாசாக இருந்துச்சுண்ணா. நல்ல ஒரு பழைய ஆக்டர்ஸோட கதை எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன். சூப்பராக ஸ்டோரி வந்து ஆரம்பத்தில் புரியல, ஆனால் அதுக்கப்புறம் கனெக்ட் ஆச்சுன்னா படம் நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்குது படம், நல்லா தான் இருக்குது ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் வராரு, அவர் தான் வந்து மாஸ் பண்ணுறாரு. நல்லா தான் இருக்கு. துல்கர் சல்மான் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசியில் தான் ட்விஸ்ட்டு. எல்லார் ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ராணா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நேச்சுரலாக நடிச்சிருந்தாரு. ரெண்டு பேர் ஈகோவால் ஒருத்தங்க நடுவில் சாவாங்க. அப்புறம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. யாருன்னு தெரில, நாங்கள் எடுத்தோன்னே ஜிவி பிரகாஷ்னு நினச்சோம். ஏன்னா ரொம்ப கிராண்டாக இருந்தது மியூசிக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம், அந்த பழைய படம் என்னது எம்ஜிஆர் அந்த மாதிரி மகாநட்டி மாதிரி நினச்சோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை, க்ரைம் த்ரில்லர் தான். இப்போ கேரளாவில் சித்திரலேக்கம்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த காலத்தில் உண்மையாலே அந்த மாதிரி ஏதோ உண்மையான ஸ்டோரி என்னன்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரி வைப்பில் நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு பேஷன்ஸ் வேணும் படம் பார்க்குறதுக்கு. ரொம்ப சினிமாவில் வருஷனா இஷ்டப்பட்டு பார்க்கலாம். துல்கர் சல்மானோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. சமுத்திரகனி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு இதில். இன்டர்வெல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளைமேக்ஸு ட்விஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் சூப்பராக இருக்குது, மெலோடியஸாக. ரொம்ப ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் கன்ஃபார்ம். ராணா தகுபாட்டி கூட சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஓகே தான், கொடுத்த கேரக்டருக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. இவங்க கம்மி இவங்க அதிகம்லாம் சொல்ல முடியாது, எல்லாரும் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஃப்ளாப் எதுவும் இல்லைண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும், அதுக்கப்புறம் கதை சூப்பராக எடுத்துன்னு போயிட்டாங்கண்ணா. எண்டிங் முடிச்சிடறாங்க, சூப்பராக சொல்லிட்டாங்கண்ணா. பார்க்கலாம்ண்ணா. ஒரு மாதிரி இதுவாக கொண்டு போய் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் அதுவாக முடியாது. எங்கெங்கேயோ கொண்டு போய் நீங்கள் ஒன்று நினைக்கிறதுக்குள்ளே அடுத்த இது அப்படியே கண்டினியூவாக கொண்டு போயிட்டாங்கண்ணா சூப்பராக. துல்கர் சல்மான், அதுக்கப்புறம் வந்து ராணா, அதுக்கப்புறம் வந்து சமுத்திரகனிண்ணா. 3 பேர் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அதில் வந்து துல்கர் சல்மான் இது சமுத்திரகனி ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும்ண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து அவங்க ஈகோ கிராஷ் எல்லாமே அதுதான் மொத்தமாக கொண்டு போயிடுவாங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் தான் ராணா வருவார். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தையே அவர் சூப்பராக கவர் பண்ணிட்டாரு. அவர் ஒரு மாதிரி கொண்டு போய் இது பண்ணலான்னு நினைப்பார், ஆனால் அவரை கைமீறி போகுமா. ஆனால் அவர் போலீஸ் கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பான். உண்மை தான் அது வந்து நான் என்ன நினச்சேன், நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வந்தேன் சரி அப்படின்ட்டு. ஆனால் அதுவா இல்லை, ஆனால் சூப்பராக இருந்துச்சு படம். இப்போ பசங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா அது ஒரு பொண்ணு காரணம் இல்லை, அந்த மாதிரி தான். அதே கான்செப்ட் தான். ஆனால் இவர் வந்து ஒரு ஸ்டேஜில் இருப்பார், அவர் ஹீரோ ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. இவங்க 2 ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் சிங்க் ஆகும்போது நடுவில் இவர் வந்துடுறாரு. ஃபுல்லாக அவ்வளோதான். ஆனால் படம் நல்லா இருக்குது. லாஸ்ட் சீன்லாம் தரமாக கொண்டு போயிட்டான். ஒரு மாதிரி ட்விஸ்ட்டு நிறைய இருக்குண்ணா. சீரியஸாக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி கொண்டு போனாலுமே ட்விஸ்ட்டு வச்சு கடைசியாக படத்தை சூப்பராக முடிச்சிட்டாங்கண்ணா. எந்த ஒரு குறைய சொல்ல முடியாது. நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு மாதிரி லாப் ஆவீங்க, என்னடா இது எப்படிடா இது அப்படின்னு ஒரு மாதிரி இது ஆவீங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் மொத்தமாக ராணா என்ட்ரானதுலேருந்து சுவாரஸ்யமாக போவோம். அப்படியே ஒரு மாதிரி அவர் எதோ பண்ணுவார், எங்கெங்கேயோ போய் எதோ பண்ணலான்னு பண்ணுவார். அது ஒரு மாதிரி கொண்டு போயிடுவார். ஆனால் லாஸ்ட்டில் சூப்பராக